வணக்கம். புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவர் விமான பயணம் மேற்கொண்டார். அந்த விமானம் ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, விமான மாலுமி, விமானத்தை ஓட்டுபவர் உள்ளில் இருக்கும் விமானத்தின் உள்ளே இருக்கும் ஒலிபெருக்கியில் சொன்னார், ஏதோ விமானத்தில் கோளாறு என்று தெரிகிறது, அதனால் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு விமான நிலையத்தில் தரையிறங்க போகிறோம், கவலைப்பட வேண்டாம் என்று கூறி விமானத்தை தரையிறக்கிவிட்டார். அங்கு தரையிறங்கிய அந்த மருத்துவர் ஒரு காரை ஏற்பாடு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட நினைத்தார். விதி சும்மாவிடும், ஒரு காரை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்து பயணத்தை நோக்கி சென்றார். அந்த கார் ஒரு காட்டின் வழியே கடந்து செல்ல வேண்டியிருந்தது. கடந்து செல்லும் பொழுது புயல், மழை, இதனால் போகும் வழி தெரியவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் வண்டியை டீட்டூர் செய்து உள்ளே எங்கேயோ சென்று விட்டார். அது இரவு நேரமாகிவிட்டது. இதற்கு மேல் பயணம் செய்தால் சரியாக இருக்காது என்று நினைத்து எங்கேயாவது தங்கிவிட்டு செல்லலாம் என்று ஒரு வீட்டை தேர்வு செய்தார். அங்கே ஒரு சில வீடுகள் தான் இருந்தன. ஒரு வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார். இந்த வீட்டில் ஒரு பெண்மணி கதவை திறந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன், சரி கவலைப்படாதீர்கள், இந்த வானிலை கொஞ்சம் சரியாகும் வரை இன்று இரவு நீங்கள் தங்கிவிட்டு காலையில் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். வந்த மருத்துவரிடம், அவர் மருத்துவர் என்று தெரியாது, அவரை உபசரித்து அவருக்கு தேநீர் கொடுத்து அவரை அமர செய்துவிட்டு, நான் கொஞ்சம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், அதனால் செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரார்த்தனை செய்ய சென்று விட்டார். அதை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த மருத்துவர் பார்த்தவுடன் தெரிந்தது, அந்த பெண்மணி ஒரு குழந்தையின் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தார். இந்த மருத்துவருக்கு சும்மா இருக்க முடியுமா? கேள்வி கேட்டார். உடனே சொன்னார், உங்களுக்கு ஏன் அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தீர்கள்? நீங்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் உங்களுக்கு கேட்டதை கொடுத்து விடுவாரா? நீங்கள் அதற்கான தீர்வை நோக்கி செயல்பட வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார், என் குழந்தைக்கு அரிய வகை நோய் ஒன்று உள்ளது, இதை சரி செய்ய வேண்டும் என்றால் இதில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் இந்த இடத்தில் இருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் இவரை குணப்படுத்த முடியாது. அவரை என்னால் சென்று பார்க்கவும் இயலாது. அதனால் என் நிலையை நினைத்து நான் இறைவனிடம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழுதார். இதை கேட்ட இந்த மருத்துவருக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த மருத்துவர் யாரை நோக்கி இவர் பிரார்த்தனை செய்தது? அந்த மருத்துவர் தான் இவர். இறைவன் அந்த மருத்துவரை இந்த பெண்மணியின் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார் என்பதுதான் இந்த கதையின் கருத்து. பிரார்த்தனைகளுக்கு பலம் அதிகம் உண்டு. நம்பிக்கையுடன் ஒரு பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் நிறைவேறும் என்று சொல்வார்கள். நாம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனையை கட்டாயம் செய்தால் இந்த உலகிற்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று. நாம் நம்பிக்கையை கைவிடாமல் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் செய்தால் எல்லாம் நன்மையே. சிவமா, நன்றி.